ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு பெஸ்டான ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னா எந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம், அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கும் கொடுத்துக்கோங்க. அதே போல உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும், அல்லது உங்களுடைய கம்யூனிட்டி பேஸ் பண்ண ஒரு சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் இருக்கும். அதையும் ஃபாலோ பண்ணிட்டு கூடவே ஒரு சாய்ஸ் லிஸ்ட்கான ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரவுண்ட் வரும்பொழுது உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட்டை ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒவ்வொரு கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம அதில் ஷேர் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா நீங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த லிங்கை கொடுத்து ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ் தான். ஓகே, நம்ம இப்போ ஒரு பெஸ்டா ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கறது நம்ம கரெக்டா முறையா பண்ணணும். ஓகேங்களா? சும்மா ஏனாதோன்னுட்டு கண்மூடித்தனமா நம்ம பண்றதுக்கு பேரு சாய்ஸ் ஃபில்லிங் கிடையாது. உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த ஒரு காலேஜை நீங்க கரெக்டா டார்கெட் பண்ணணும் அப்படின்னோம்னா, கரெக்டா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டா இருந்தாதான் உங்க மார்க்குக்கு தகுந்த ஒரு காலேஜ் உங்களுக்கு லாக் ஆகும். சில பேர் சாய்ஸ் ஃபில்லிங்னாலே எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியாம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு சூப்பரான ஒரு ஃபார்முலா. இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 3 டைப்பா நம்ம பிரிச்சு காலேஜஸ் எடுக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா உங்களுடைய ட்ரீம் காலேஜஸ் என்ன அப்படிங்கறத பிரிக்கணும். அதே போல உங்களுடைய மார்க்கோட மேட்ச் ஆகக்கூடிய காலேஜஸ் நம்ம பிரிக்கணும். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சேஃப் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான காலேஜஸ் நம்ம கொண்டு வரணும். இந்த 3 சேர்ந்து இருக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டான ஒரு சாய்ஸ் லிஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் ட்ரீம் காலேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய மார்க் இருக்கு இல்லைங்களா, நீங்க என்ன மார்க் வேணாலும் எடுத்துக்கலாம். அது நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தான் இதை ஃபாலோ பண்ணணும், செகண்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தான் இதை ஃபாலோ பண்ணணும், ஃபைனல் ரவுண்ட் ஸ்டூடெண்ட் தான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க எந்த ரவுண்ட்ல வந்தாலுமே இதுதான் அதுக்கான தாரக மந்திரம். இதைத்தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அதாவது உங்களுடைய மார்க் எக்ஸாம்பிள் உங்களுடைய கட் ஆஃப் ஒரு 160 இருக்கு அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் காலேஜஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கட் ஆஃபோட 10 மார்க் கூடுதலா என்னென்ன காலேஜஸ் எல்லாம் வருதோ அதுவெல்லாம் உங்களுடைய ட்ரீம் காலேஜஸ். சரிங்களா? அதை நீங்க ஃபில்டர் பண்ணி உங்களுடைய மார்க்கோட கூடுதலா என்னென்ன காலேஜஸ் எல்லாம் இருக்கோ அதுல ஒரு 10 காலேஜஸ், ஒரு 20 சாய்ஸஸ். ஒரே காலேஜ்ல நீங்க சிஎஸ்ஸும் கேட்கலாம், ஐடியும் கேட்கலாம், அல்லது ஏயும் கேட்கலாம், இசியும் கேட்கலாம். அதனால அந்த இதுல ஒரு 10 காலேஜஸ், இப்போ 160 கட் ஆஃப்னா 170 வரைக்கும் ஒரு 10 காலேஜஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அந்த 10 காலேஜஸ் செலக்ட் பண்ணி அதுல ஒரு 20 கோர்சஸ் நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதுல ஒரு 20 சாய்ஸஸ் வந்துடும். இதுதான் ட்ரீம் காலேஜ். உங்க மார்க்கோட ஒரு 10ல இருந்து ஒரு 15 கட் ஆஃப் கூடுதலான காலேஜஸ் எடுத்து அதை நீங்க டாப்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். அதை மார்க் பிரகாரமே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நமக்கு அங்க கிடைக்காது. ஓகேங்களா? இருந்தாலும் நம்ம அது ஏன் வைக்கிறோம் அப்படின்னோம்னா, ஒருவேளை உங்களுக்கு அப்வேர்டு போறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மேல இருக்கக்கூடிய காலேஜஸ்ல ஒரு சீட் உங்களுக்கு லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நம்ம மேல எப்பயுமே ட்ரீம் காலேஜஸ் நம்ம கட் ஆஃப் விட கூடுதலா வரக்கூடிய காலேஜஸ் எல்லாம் நம்ம ஒரு 10 காலேஜஸ் ஆர்டர் பண்றோம், அல்லது ஒரு 20 சாய்ஸஸ் நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா மேட்சிங் சாய்ஸஸ். ஓகேங்களா? உங்களுடைய மார்க் ஒரு 160 மார்க் அப்படின்னா ஒரு 3 மார்க் கூடுதலாகவும் ஒரு 3 மார்க் பிளஸ்ல ஒரு 3 கட் ஆஃப், லெஸ்ல ஒரு 3 கட் ஆஃப். ஓகேங்களா? இப்ப நீங்க 160 அப்படின்னா 163 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ், அதே போல 157 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ், இது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலேஜஸ். ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் கூட 2 கட் ஆஃப் கூடுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க 60ல இருந்தீங்கன்னா 60 to 63 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 2 கட் ஆஃப் 3 கட் ஆஃப் குறையுது அப்படின்னா 157 வரைக்கும் இருக்கக்கூடிய காலேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நம்ம மேட்சிங் சாய்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாய்ஸஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான 90% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பா இதுல ஒரு 5-6 காலேஜஸ் வருது அப்படின்னா இதுல ஒரு 10 சாய்ஸஸ். ஓகேங்களா? இந்த 10 சாய்ஸ்ல உங்களுக்கு காலேஜ் லாக் ஆகிற இடம். ஓகேங்களா? இதுல ஒரு 10 சாய்ஸஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிறீங்க. நம்ம முன்னாடி ஒரு 20 சாய்ஸ் வச்சிருக்கோம். இப்ப இந்த இடத்துல ஒரு 10ல இருந்து ஒரு 15 சாய்ஸஸ் வைக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 35 சாய்ஸ் ஆச்சுங்களா? அடுத்தது ஃபைனலா பாத்தீங்க அப்படின்னா சேஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, உங்க மார்க்கோட ஒரு 3 மார்க் குறைவா இருக்கக்கூடிய காலேஜஸும் சூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு மேட்சிங் சாய்ஸஸா இருக்க போகுதுன்னு. இப்ப அதோட கீழே பிலோ 157, ஓகேங்களா, நீங்க 160 கட் ஆஃப் அப்படின்னா பிலோ 157க்கு கீழே
ஒரு 10 காலேஜஸ் எடுக்கிறோம். அதுல ஒரு 20 சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்றோம். கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 20, இடையில ஒரு 15, 35, கீழே ஒரு 20 சாய்ஸஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 50ல இருந்து 55 சாய்ஸஸ் தான் மேக்சிமம் நம்ம வைக்க போறோம். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த 50 to 55 சாய்ஸஸ்ல தான் உங்க காலேஜ் வந்து லாக் ஆக போகுது. சரிங்களா? நீங்க அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கறதுக்காக சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா சாய்ஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னாலே பேஜா வந்துட்டே இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 சாய்ஸஸ் அப்படிங்கிறது ஓகே, நீங்க வந்து அது சேஃபா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வைக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஆனா வந்து அதையவே வந்து கிட்டத்தட்ட எத்தனை சாய்ஸஸ் இந்த 200 வச்சிருப்பாங்க, சில பேர் 300 வச்சிருப்பாங்க. இவ்வளவு சாய்ஸஸ் எல்லாம் தேவையே இல்லை. அதாவது அவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் மேல கான்பிடென்ட் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய சாய்ஸஸ் போட்டுட்டு போவாங்க. நம்ம அவ்வளவு பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தேவையில்லை. ஓகேங்களா? இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 50 சாய்ஸஸ்லயே நீங்க உங்களுக்கான காலேஜஸை கண்டிப்பா வந்து தேர்ந்தெடுக்க முடியும். மீறி போனா இன்னொரு 10 சாய்ஸஸ் போடலாம். ஒரு 50ல இருந்து ஒரு 60 சாய்ஸஸ் வச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கான காலேஜ் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இடையில வந்து ஒரு காலேஜ் கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு ட்ரீம் சாய்ஸ்ல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா, அப்வர்ட் மூவ்மெண்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா நீங்க ட்ரீம் காலேஜஸ்ல ஒரு காலேஜஸ் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கான ஒரு முறை. ஓகேங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே போல முடிஞ்சா ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பார்க்கலாம், யாருக்காவது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். கண்டிப்பா இதுக்கான ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க ஒரு சேனலை பார்த்து ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்றீங்க இல்லையா, அதே போல நீங்க வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து பல பேருக்கு அந்த டேட்டா போய் சேரலாம். ஸோ மறக்காம ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, அல்லது ஸ்கூல் குரூப் இருக்கு அப்படின்னா அதுலயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்ல இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களா பார்க்க போறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.